என்னை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடே நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது தண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது தண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சற்று வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சற்று வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? அமைதலாக இருக்கீங்க, கூட சேர்ந்து பாடுங்க. இது ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு சாங். இந்த செய்திக்கு ஏற்றதான ஒரு நல்ல அற்புதமான ஒரு பாடல். ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ எதை நினைத்து ஜெபிக்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார், நீ பேழையை கட்டு, பயப்படாதே. அல்லேலூயா. திகையாதே, நீ பயப்படாதே, பேழையை கட்டு. அவனுக்கு அது பற்றி தெரியாது. இந்த வார்த்தையை அருமையான தம்பி கடந்த வாரம் சொன்னார் என்கிட்ட. டேடி வந்து என்கிட்ட பேசினாங்கம்மா, நோவா ஒரு ஆச்சாரி கிடையாது, அவனுக்கு பேழையெல்லாம் கட்டி பழக்கம் கிடையாது, அவன் இது வரைக்கும் மழையை கூட பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி டேடி வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உண்மைதான்பா, அவருக்கு தெரியாது தான், ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்து வழிகளை செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ செய். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் செய்யுங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தமும் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்? அதை முழுமையாக விசுவாசிக்கணும். அரைகுறையாக விசுவாசிக்கக்கூடாது. முழுமையாக நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. அது பொய் சொல்லாது, அது வெறுமையாய் திரும்பாது, நான் விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பொய்யும் சொல்லாது, வெறுமையாய் திரும்பி வராது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அதை வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். சொன்னார் இல்லையா? ஒரு இடத்த நீங்கள் பார்த்து, கர்த்தாவே நான் வீடு இல்லாமல் இருக்கேன், எனக்கு நீ வீடை கொடுன்னு ஜெபிங்க, கர்த்தர் அதை கொடுப்பார். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கா? சம்பளம் குறைவாக இருக்கா? வீட்டில் பிரச்சனை இருக்கா? அதை பார்த்து ஜெபிங்க, கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை,
உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. மோசே சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காண்பதில்லை. உன்னை பின்பற்றி வருகிற சோதனை, வேதனை, கஷ்டம், கண்ணீர், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தோடு நான் மூழ்கி போட்டேன், அதை இனி நீ காண்பதில்லை. உன்னை ஒன்றும் தொடுவதும் இல்லை. உன்னை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். பயப்படாதே. கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் இந்த கடைசி வாரம் காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, திகையாதே. நீ என்னிடத்தில் கேட்டதை நான் உனக்கு கொடுப்பேன். எதை குறித்தும் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்குற இந்த உபத்திரம், இந்த மாதத்தில் வந்த இந்த கஷ்டம் அடுத்த மாதத்தில் உனக்கு வராது. அல்லேலூயா. அடுத்த மாதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம், சத்திய பிரபு எங்கே போனாலும் அந்த வாக்குத்தத்தத்தையே சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோடு கூட அந்த வாக்குத்தத்தம் பேசிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்களோடு கூட அது பேசி கொண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் பொய் உரையாதது. ஆகையினால் அவர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாகவே இன்னும் 2-3 நாட்கள் இருக்கு இல்லையா, நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. கடைசி நிமிஷத்தில், கடைசி மணி துளியில் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அது வெறுமையாய் போகாது, அது வெறுமையாய் போகாது. நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேற்றுவார். கர்த்தர் இந்த அற்புதமான செய்தியை கொடுத்து தான் அன்பு மகனை ஆசீர்வதிக்கணும், இன்னும் பலப்படுத்தணும், அவர் இன்னும் வல்லமையாய் பிரகாசிக்கணும், அவங்களுடைய அப்பாவை காட்டிலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கணும். அவருக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. அவருக்காக, அவர் மனைவிக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க இன்னும் இந்த முழுமையாக இந்த பொறுப்பை எடுத்து அவங்களாகவே எல்லா காரியத்தையும் செய்யணும். அவங்களுக்கு என்னுடைய உதவியெல்லாம் தேவையே இல்லை. கர்த்தர் அவர்களை நடத்தணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இப்பொழுது இந்த தேவ செய்திக்காக அருமையான சகோதரர் நம் மத்தியில் ஜெபிப்பார். அன்பு அருமையான சகோதரர் போஸ் பிரதர் வாங்க, ஜெபம் பண்ணுங்க.